கேரளாவுல டாப் கிளாஸா இருந்துகிட்டு நம்ம தமிழ் சினிமாக்கு வந்து காமெடி பண்ண நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாபிலோனா. பாபிலோனா ஒரு மலையாளி. இவங்க மலையாள படங்கள்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமா நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா அந்த மாதிரி கேரக்டர் தான் சூஸ் பண்ணி நடிப்பாங்களாம். அப்படி நடிச்சு தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. இவங்க தமிழ்ல அசத்தல் அப்படின்னு ஒரு படத்தின் மூலமா அறிமுகமாக்குறாங்க. அந்த படத்துல மாட்டுக்கு பால் கறக்கக்கூடிய வேலைக்காரியா நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பிளாட்டை வச்சு இவங்களுக்கு எக்கச்சக்க காமெடி காட்சிகள் அந்த படத்துல இருக்கும். இது எல்லாமே ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு வாங்கிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விசித்ரா. விசித்ரா நம்ம தமிழ் சினிமால ஆரம்பத்தில் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே சீன் கொஞ்சம் ஓவராவே வச்சு நடிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமால காமெடி கேரக்டர்ஸ் கிடைச்ச உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலமா வீரா, முத்து போன்ற ரஜினிகாந்தோட படங்கள்ல காமெடி கேரக்டர் ஏற்று நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா கவுண்டமணி செந்தில் கூட விசித்ரா வடிவேல வச்சு காதல் செய்யற மாதிரியான காமெடி காட்சிகள் எல்லாமே முத்து படத்துல வரும். இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷகிலா. ஷகிலா அப்படின்னா தெரியாத ஆள் இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல ஷகிலா மலையாள படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது ஷகிலாவோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மம்மூட்டி மோகன்லாலே பயப்படுவாங்களாம். இப்போ ஷகிலாவோட படம் வருது, நம்ம படத்தை லேட்டரா ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஷகிலாவோட படம் தியேட்டர்ல வந்துடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ரசிகர்களும் டிக்கெட் வாங்கிட்டு அவங்க படத்துக்கு போயிருவாங்களா. அந்த அளவுக்கு மலையாள சினிமால கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்க ஷகிலா. அதுக்கப்புறமா தான் ஷகிலாக்கு ரெட் கார்டு கொடுத்து அவங்கள சென்னைக்கு அனுப்பி வச்சதே. இங்க வந்து நம்ம தமிழ் சினிமால ஆரம்பத்துல நிறைய காமெடி கேரக்டர்ஸ் எடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஜெயம் படத்துல, சிவா மனசுல சக்தி, பாஸ் என்ற பாஸ்கரன், இது எல்லாத்துலயுமே இவங்களோட காமெடி சும்மா தாறுமாறா இருக்கும். அதுக்கப்புறமா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன ஒரு ஃபேமஸ் ஷோ தான் குக்கு வித் கோமாளி. இதுலயும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்க வந்து அவங்களோட டேலண்ட காமிச்சு ஷகிலா மேல இருந்த ஒரு கண்ணோட்டத்தை அப்படியே அகற்றி ஒரு அம்மா ஸ்தானத்துக்கு தன்னைத்தானே மாத்திக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு குக்கு வித் கோமாளி ஷோ இவங்களை ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. ஆனா மறுபடியும் சம்பாதிச்ச எல்லா பேரையும் கெடுக்கிற மாதிரி தேவையில்லாத இன்டர்வியூலாம் கொடுத்து மத்தவங்கள நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு கேவலமான கேள்விகள்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மும்தாஜ். ஒரு கட்டத்துல மும்தாஜ் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவோட அடுத்த சில்க் ஸ்மிதாவே இவங்க தான் சொல்ற அளவுக்கு மும்தாஜும் அந்த அளவுக்கு டஃப் கொடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு படத்துல இவங்களுக்கு கேமியோ டான்ஸ் கொடுத்தா போதும், அந்த டான்ஸ்ல சும்மா தாறுமாறு பண்ணிடுவாங்க. அதுவும் குஷி படத்துல ஒரு கேமியோ டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க, அப்பா ரசிகர்கள் எல்லாருமே மும்தாஜ் பக்கம் சாஞ்சிட்டாங்க. சினிமாவில் அடுத்தடுத்த படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களோட காமெடி டேலண்ட்டை காமிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த ஒரு கேரக்டரை கூட மிஸ் பண்ணாம மும்தாஜ் காமெடியிலையும் கலக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல மும்தாஜுக்கு என்னாச்சோ தெரியல, பயங்கர கில்ட்டா ஃபீல் பண்ணி இது வரைக்கும் நான் நடிச்ச எல்லா கேரக்டருமே ஏதோ எனக்கு பாவம் பண்ண மாதிரி இருக்கு, ஸோ இனிமே எனக்கு சினிமாவே வேணாம் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா விலகிட்டாங்க. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா கடவுள் பக்தி அப்படின்னு இறங்கியாச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷர்மிலி. ஷர்மிலி ஆரம்ப காலத்துல நடிச்ச எந்த ஒரு சீனையுமே ஃபேமிலியா இருந்து பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஓவரா இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா குணச்சித்திர கேரக்டர் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அன்பே அன்பே மாதிரியான படங்கள்ல இவங்களோட சிறந்த நடிப்பை வெளிக்காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு கிடைச்ச எல்லா காமெடி கேரக்டரையுமே ஒன்னு ஒன்னா சூஸ் பண்ணி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்பே அன்பே படத்துல ஷாமிலி கிட்ட கிச்சு கிச்சு தாம்பலம் விளையாடலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய காட்சி எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது புவனேஸ்வரி. அடுத்து சில்க் ஸ்மிதா அப்படின்ற லிஸ்ட்ல புவனேஸ்வரியும் இருந்தாங்க. பாய்ஸ் படத்தின் மூலமா தான் ஒரு நாயகியா இவங்க தமிழ் சினிமாக்குள்ள வந்தாங்க. அடுத்தடுத்த படங்கள்ல காமெடி கேரக்டர் கிடைச்சிச்சு, அதுல கவனம் செலுத்தி நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பெர்ஃபெக்டான ஹீரோயினா இவங்களால மாற முடியல. சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காத சமயத்துல சீரியல் பக்கம் இவங்களோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. பாசமலர், சந்திரலேகா சொர்க்கம் மற்றும் சித்தி மாதிரியான சீரியல்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.